மக்களே, வெல்கம் டு பிடிஸ் உலகம். இன்னைக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு என்ன நாள்? தைப்பூசம். ஆமாம், தைப்பூச திருநாளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாற்று கதையை தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தைப்பூச திருநாள் எதனால் உருவானது, யாருக்காக உருவானதுன்னு. ஆனால் இதற்கு பின்னாடி இன்னொரு வரலாறு கூட இருக்கு, வாங்க தெரிஞ்சுக்கலாம். புராண காலத்துல அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை வருது. அப்போ அசுரர்கள் தேவர்களை ரொம்பவும் தாக்குறாங்க. தேவர்களால் அசுரர்களுக்கு இணையா சண்டை போட முடியல. அதனால சிவபெருமான் கிட்ட போய் முறையிடுறாங்க, இந்த மாதிரி அசுரர்கள் நம்மள ரொம்பவே துன்புறுத்துறாங்க, அவங்களுக்கு இணையா போரிடக்கூடிய ஆயுதங்களோ இல்லை சரியான தலைவனோ நம்ம கிட்ட இல்லை, அதனால அதற்கு வழி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆலோசனையில இருந்த சிவபெருமான் என்ன பண்றாரு, ஒரு முறை இருங்க நான் யோசிக்கிறேன்னு சொல்லி நல்லா யோசிக்கிறார். அப்புறம் தன்னுடைய நெற்றி கண்ணில் இருந்து ஒரு 6 தீப்பொறிகளை வெளியிடுறார். அந்த 6 தீப்பொறிகள் 6 அழகான குழந்தைகளா உருவெடுக்குது. அந்த அழகான 6 குழந்தைகள் தான் கார்த்திகை பெண்களிடம் வளர்றாங்க. அவரு தான் நம்முடைய ஆறுமுகம் கடவுளான தமிழ் கடவுள் முருகப்பெருமான். அப்போ என்ன கேட்டாங்க தேவர்கள் சிவபெருமான் கிட்ட, நமக்கு சரியான ஆயுதமும் சரியான தலைவனும் அசுரர்களை அழிக்க இல்லைன்னு தானே சொன்னாங்க. இப்போ நமக்கான சரியான தலைவன் உருவாயிட்டாரு. அப்போ சரியான ஆயுதம் வேணும் இல்லையா? அதற்காகத்தான் முருகப்பெருமான் கடவுள் அம்பாளிடம் போய், அதாவது தன்னுடைய அன்னையான பார்வதி தேவி கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ பார்வதி தேவி தன்னுடைய முழு சக்தியையும் அந்த ஒரு வேலுக்குள்ள வச்சு அந்த வீரவேலை முருகர்கிட்ட தராங்க. இந்த பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு வேலை அளித்த இடம்தான் பழனி. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். அந்த குமரன் இருக்கக்கூடிய எல்லா இடத்திலும் இந்த தைப்பூச திருநாள் ரொம்ப விமர்சையா கொண்டாடப்படுது. எல்லா கோயில்களை காட்டிலும் பழனியில தான் இந்த வேல் கொடுத்தாங்க இல்லையா? அதனால தைப்பூச திருநாள் தோன்றுவதற்கு முழு முதற் காரணமாகிய இடம்தான் இந்த பழனி. பழனியில எல்லா தலங்களை காட்டிலும் ரொம்ப விமர்சையா கொண்டாடப்படும் தைப்பூசம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அம்மா கிட்ட இருந்து வேலை வாங்கியாச்சு. அடுத்து அசுரர்களை அழிக்கணும் இல்லையா? உடனே திருச்செந்தூரை நோக்கி செல்றாரு. திருச்செந்தூர்ல தான் எல்லா அசுரர்களையும் அழித்து தேவர்களை காக்குறாரு, நம்மையும் காக்குறாரு. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். சும்மாவா சொன்னாங்க? முருகரை மட்டும் இல்லைங்க, முருகர் கையில் இருக்க வேலை வழங்கினால் கூட நமக்கு அவ்வளவு பலனை தருமா. முருகரை எல்லாருக்குமே பொதுவாக பிடிக்கும். சில பேருக்கு ஃபேவரட் காட் அப்படிங்கிற லிஸ்ட்டில் டாப் லிஸ்ட்டில் முருகர் இருப்பார். இல்லைனாலும் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய கடவுள்லையும் முருகப்பெருமான் இடத்துல இருப்பார். இன்றைக்கு முருகப்பெருமானை வணங்கி நாமும் எல்லாவித நன்மையையும் பெறணும். நம்ம கிட்ட இருக்கிற தீய எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஒழித்து இனிமேவும் நம்ம நல்ல மனுஷனாக இருக்கணும் அப்படிங்கிற நல்ல கருத்தோட இந்த நாளை துவங்கலாம். தைப்பூசம் அப்படிங்கிறது முருகன் சம்பந்தப்பட்டது மட்டும்தான் அப்படின்னு இங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இதற்கு பின்னாடி சிவன் பார்வதியுடைய கதையும் இருக்கு. முன்னொரு காலத்துல தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு எல்லாரும் சிவனுடைய ஆனந்த தாண்டவத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால சிவபெருமான் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் கோவில்ல ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்துறார். அவர் ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்திய அந்த நாள் தான் திருவாதிரை அப்படின்னு கொண்டாடப்படுது. இந்த திருவாதிரை நாளன்று சிவபெருமான் ஆடிய தாண்டவத்தை பார்த்த பார்வதி தேவிக்கு தானும் இப்படி ஒரு நல்ல ஒரு நடனம் ஆடணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. அதை எல்லார்கிட்டையும் சொல்லவும் அந்த நடனத்தை யார் யாரு கண்டுகளிக்க வந்தாங்களோ, பெருமாள், விஷ்ணு, தேவர்கள் எல்லாருமே அம்பாளுடைய நடனத்தை பார்க்கணும் அப்படின்னும் நினைக்கிறாங்க. அதனால அம்பாளும் ஒரு நல்ல நாள்ல அவங்களுடைய நடனத்தை அரங்கேற்றுறாங்க. எப்படி சிவபெருமான் ஆடிய தாண்டவம் திருவாதிரைன்னு ரொம்ப விமர்சையா கொண்டாடப்படுதோ, அதே மாதிரி அம்பாள் ஆடிய நடனம் தைப்பூசம் அப்படின்னு கொண்டாடப்படுது. தைப்பூசத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய 2 வரலாற்று கதைகள் இதுதான். இது உங்களுக்கு ரொம்பவே புதுசா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நானும் இதை படிக்கும் போது நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்தது ஒரு கதையில சீக்கிரம் சந்திக்கலாம்.